ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு ரீடிங் ஹேபிட் ஆகணுமா? இல்லை இந்த இயர் நிறைய புக்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காக 5 டிப்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. உங்களால் நிறைய புக்ஸ் படிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோட கடைசியில் ஒரு போனஸ் டிப் இருக்குது. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். டிப் நம்பர் 1, ட்ரை டு ரீட் ஃபர்ஸ்ட் திங் இன் த மார்னிங். தினமும் நீங்கள் எந்திரிக்கிற டைமை விட 30 மினிட்ஸ் ஏர்லியராக எழுந்திரிச்சு அந்த டைமை ரீட் பண்ண யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஏன்னா மார்னிங் டைமில் நம்மளோட மைண்ட் கிளியராகவும் ஆக்டிவாகவும் இருக்கும். டிப் நம்பர் 2, செட் டார்கெட்ஸ். டார்கெட் எப்படி செட் பண்ணணும்? சப்போஸ் இந்த மந்த் நீங்கள் ஒரு புக் படிக்க போகிறேன், இல்லை இந்த மந்த் நான் 2 புக்ஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறேன் அப்படின்னு டார்கெட் செட் பண்ணிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களால் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா இடையில வேற ஏதாவது நமக்கு ஒர்க் வந்துச்சுன்னா இதை நம்ம கம்ப்ளீட்டாக மறந்துடுவோம். ஸோ நம்மளோட டார்கெட் நம்ம எப்படி செட் பண்ணணும்னா, நான் டெய்லி 20 பேஜஸ் படிக்க போகிறேன், இல்லை நான் டெய்லி 10 பேஜஸ் படிக்க போகிறேன், இல்லை நான் டெய்லி 15 பேஜஸ் படிக்க போகிறேன் அப்படின்னு நம்மளோட டெய்லி டார்கெட்டை நம்ம செட் பண்ணணும். இப்படி நம்ம டார்கெட் செட் பண்ணோம்னா, சப்போஸ் ஒரு புக் 300 பேஜஸ் இருக்குன்னா 20 பேஜஸ் டெய்லி படித்தா நம்மளால 15 டேஸில் அந்த புக்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். 25 பேஜஸ் நம்மளால் படிக்க முடிஞ்சதுன்னா அந்த புக்கை 12 டேஸில் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஒருவேளை நம்மளால 10 பேஜஸ் தான் டெய்லி படிக்க முடியும் அப்படின்னா கூட 1 மந்த்ல அந்த புக்கை நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ நம்மளோட டார்கெட் இந்த மாதிரி பேஜஸில் செட் பண்ணோம்னா நம்மளால ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். இல்லை நான் என்னோட டார்கெட்டை பேஜஸில் செட் பண்ணாமல் மினிட்ஸில் செட் பண்ண போகிறேன், நான் டெய்லி 20 மினிட்ஸ் படிக்க போகிறேன், இல்லை நான் 30 மினிட்ஸ் படிக்க போகிறேன் அப்படின்னு செட் பண்ணிங்கன்னா, சப்போஸ் அந்த 30 மினிட்ஸில் உங்களோட கவனம் வேறு எங்கேயாவது போயிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ மோஸ்ட் எஃபெக்டிவ் வே எதுனா பேஜஸை டார்கெட்டாக செட் பண்ணுறது தான். டிப் நம்பர் 3, ஸ்டே கன்சிஸ்டன்ட். 20 பேஜஸ் 25 பேஜஸ் படிக்கிறத நம்ம கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி பண்ணணும். அப்படி பண்ணும்போது ரீடிங் நமக்கு ஹேபிட் ஆகும். நீங்களே உங்களை சேலஞ்ச் பண்ணிக்கோங்க, நான் கண்டினியூஸாக 30 டேஸ்க்கு புக் படிக்க போகிறேன்னு. சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்தை 21 டேஸ் பண்ணாவே நமக்கு அது ஹேபிட் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஸோ 30 டேஸ் நீங்கள் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரீடிங் ஹேபிட் ஆகும். டிப் நம்பர் 4, எலிமினேட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற எந்த ஒரு விஷயத்தையும் பக்கத்தில் வச்சுக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன், லேப்டாப் ஏதாவது இருந்தால் கூட அதை டு நாட் டிஸ்டர்பில் போட்டுருங்க. உங்கள் டார்கெட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் எதுவுமே உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. சப்போஸ் உங்கள் வீட்டில் காமாக யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு பிளேஸ் இருந்துச்சுன்னா அங்கே உட்காந்து படிங்க. டிப் நம்பர் 5, டோன்ட் ரீட் த புக் யூ டோன்ட் லைக். உங்களோட ஜானர் எதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஒரு சிலருக்கு ஃபேண்டசி புக்ஸ் பிடிக்கும், ஒரு சிலருக்கு த்ரில்லர் புக்ஸ் பிடிக்கும், ஒரு சிலருக்கு செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் பிடிக்கும், ஒரு சிலருக்கு பயோகிராஃபிக்ஸ் பிடிக்கும். அந்த மாதிரி உங்களோட ஜானர் எதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். புக் ரிவ்யூவர்ஸோட ரெக்கமெண்டேஷன்ஸ் பார்த்துட்டு அதிலிருந்து உங்களுக்கு பிடிச்ச புக் சூஸ் பண்ணி ரீட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் படிச்சுட்டு இருக்க புக் ஹாஃப்வே படித்ததுக்கப்புறம் உங்களுக்கு படிக்க பிடிக்கலன்னா நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த புக் எடுத்து படிக்கலாம். அதில் எந்த தப்புமே கிடையாது. இந்த டிப்ஸ்லாம் நான் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணுறேன், இருந்தாலும் எனக்கு நிறைய புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கான போனஸ் டிப் தான் இது. அது என்னன்னா, ரீட் 2 புக்ஸ் parallelly. அது எப்படி 2 புக்ஸ் படிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மார்னிங் நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் புக் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டே டைமில் கார் டிரைவ் பண்ணும்போதோ இல்லை பஸ்க்கு வெயிட் பண்ணும்போதோ எப்போவாவது ஃப்ரீ டைம் கிடைச்சதுன்னா அந்த டைமில் நீங்கள் ஏதாவது ஆடியோ புக்ஸ் கேட்கலாம், இல்லைனா இ-புக்ஸ் கூட படிக்கலாம். இப்படி 2 புக்ஸ் படிக்கும் போது கன்ஃபியூஸ் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மார்னிங் படிக்கிற புக் ஒரு ஜேர்னல்லையும் நீங்கள் லிசன் பண்ணுற ஆடியோ புக்ஸ் ஒரு ஜேர்னல் இருந்தால் கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ இந்த வேலை நம்மளால் நிறைய புக்ஸ் படிக்க முடியும். இந்த டிப்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ரீடிங் ஜர்னி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.